चमकं नमकं च चमकं नमकं च पुरुषसूक्तं तथैव च पुरुषसूक्तं तथैव च नित्यं त्रयं प्रयुञ्जनो नित्यं त्रयं प्रयुञ्जनो ब्रह्मलोके मग्यते ब्रह्मलोके मग्यते அன்பின் வடிவங்களே ஆத்மஸ்வரூபங்களே உள்ளுணர்வில் உறங்கிக் கொண்டிருக்கும் ருத்ர ரூபங்களே ஸ்ரீருத்ரம் அதோட மகாத்மியம் அதோட தாத்பரியம் அதோட திருஷ்டபாலேஷு அதோட அதிருஷ்டபாலேஷு பல நாட்களா நான் இந்த உணர்வுல சொல்லிட்டே இருக்கேன். இந்த ஒரு வச்சனமே ஸ்ரீருத்ரத்தோட மகாத்மியத்தையும் புருஷ சூக்தத்தோட மகாத்மியத்தையும் சொல்லுது. சமக்கம் நமக்கம் சா புருஷ சூக்தம் ததேவ ச நித்தியம் திரயம் பிரயோஜனோ பிரம்மலோகே மகியது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, யார் ஒருவர் ஸ்ரீருத்ரத்துல வரக்கூடிய நமக்கத்தையும் சமக்கத்தையும் அதே சமயத்துல புருஷ சூக்தத்தையும் ஒவ்வொரு நாளும் சொல்றாங்களோ, அப்பேற்பட்ட ஆத்மாக்கு பிரம்மலோகம்னு சொல்லக்கூடிய சத்தியலோகத்துல அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கும். அதையும் காட்டிலும் அவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் அப்படின்னு இந்த விஷயத்த இதிகாசம் சொல்லுது. ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம். ஸ்ரீ ருத்ர மகாத்மியத்துல ருத்ரத்தை சொன்னா, ருத்ரத்தை கேட்டா, சிரவணம் பண்ணா, பாராயணம் பண்ணா என்ன நடக்கும்? அது பல நாட்களா இந்த உள்ளுணர்வால ருத்ர உணர்வால அந்த விளக்க உரையும் அந்த அர்த்தமும் பாவார்த்தத்தோட பரமார்த்தமும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸ்ரீருத்ரத்தோட புருஷ சூக்தையும் புருஷ சூக்தத்தையும் தினந்தோறும் சிரவணம் பண்ணும்போதும் சரி, பாராயணம் பண்ணும்போதும் சரி, அது பாராயணம் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சிரவணம் பண்ண பண்ணா பாராயணம் பண்ண ஆசையும் வருமாம். எவ்வளோ அழகா சொல்றாங்களே, எவ்வளோ அற்புதமா சொல்றாங்க. என்ன ஒரு உச்சரிப்பா சொல்றாங்க. உச்சேரு கோஷா, வேதத்தை எப்படி கோஷம் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த தேக சுத்தி, சித்த சுத்தி, சுற்றுப்புறல் சூழல்னு சொல்லக்கூடிய அந்த பரிவேஷஸ்ய சுத்தியும் நடக்கும். சரௌண்டிங்ஸ், இது 3 விஷயம் நடக்கும். இது சிரவணம் பண்ண பண்ண பாராயணம் பண்ண ஆசையும் வரும். பாராயணம் பண்ணக்கூடிய அந்த ஆசை கொஞ்சம் பேராசையா அந்த ஒரு நிஷ்டபாவமா மாறும்போது ஒவ்வொரு நாளும் பண்ணணும். இந்த வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நாளும் பண்ணணும். எண்ணற்ற வாழ்வாதாரத்துக்கு உண்டான செயல்கள் இருக்கலாம். சேவாவும் சர்வோத்தம சாதனா தான். இன்னும் சொல்லுவேன், என்னதான் நான் மந்திரம் பாராயணம் எல்லாம் பண்ணாலும் சேவாவை மிஞ்சிய சாதனா இல்லவே இல்லை. அதுதான் உத்தம சாதனை சர்வம். ஆனா சேவை பண்றதுக்கும் உடல் வலிமையும் மன வலிமையும் தன்னலமற்ற நிலையும் பயமில்லாத நிலையும் வேணுமே. அதுக்கு சாதனா ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு இந்த மந்திர பூஜை புரஸ்காரத்துல எல்லாம் ரொம்ப ஈடுபாடெல்லாம் இல்லை, எனக்கு சேவை பண்ணுவேன். ஆனா சேவை பண்ணாலும் நான் சேவை பண்றேன்ற ஒரு சின்ன அகங்காரம் இருக்கே, அது இந்த சாதனாவால தான் அழியும். சேவாவும் சாதனாவும் தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய 2 தண்டவாளங்க மாதிரி. அதுல தான் இங்க இந்த ரதம்னு சொல்லக்கூடிய இந்த ரயில், இந்த ட்ரெயின் சரியா போ சேரக்கூடிய அந்த ஸ்டேஷனுக்கு போகும். அதனால வெறும் சாதனா மட்டும் பண்றேன், நான் சேவை பண்ணலைன்னா அதுவும் அவங்களும் ஏதோ ஒரு தவற விட்டுட்டாங்க. அதே சமயத்துல வெறும் சேவை மட்டும் தான் பண்றேன், எனக்கு சாதனால ரொம்ப ருச்சி இல்லைன்னா அவங்களும் எதையோ தவற விடுறாங்க.
ஏதோ ஒரு இடத்துல நான் சேவை பண்றேங்கிற அந்த சின்ன அகங்காரமும் அழியாத அழுக்கா அவங்க மனசுல ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதனால இது 2ம் ரொம்ப முக்கியம். சேவாவும், சாதனாவும் ஒவ்வொருத்தரும் பண்ணியாகணும். அதிலும் குறிப்பா இந்த வச்சனத்தோட அர்த்தம் அததான் சொல்லுது. நித்திய பிரயம். இந்த 3ம் சொல்லும்போது, புருஷ சுத்தமும், நமக்கம் சமக்கமும், ஸ்ரீருத்ரமும் சொல்லும்போது, சத்திய நிஷ்டனா மாறி சத்தியலோகம்னு சொல்லக்கூடிய பிரம்மலோகத்துல அவங்க கௌரவிக்கப்படுவார்கள்னு சொல்லுது. ஏன்னா ஸ்ரீருத்ரனை நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த ருத்ர உணர்வால அகங்காரமும் மமக்காரமும் அழியுது. அதை தான் ஸ்ரீருத்ரத்தோட தன்மை கூட. அந்த ருத்ர உணர்வால தன்னுள் இருக்கக்கூடிய அகங்காரத்தை அழிச்சு மமக்காரத்தை அழிச்சு அவங்க அந்த தெய்வ நிலையை அடைகிறாங்க. சத்திய நிஷ்ட பாவத்திலேயே வாழும்போதும் இருக்கிறாங்க. இந்த பூலோகத்தை விட்டு மோட்சம் பிராப்திக்கு எடுத்து அவங்க கிடைக்கும்போது சத்திய லோகத்திற்கும் அவங்களுக்கு நிரந்தரமான இடம் கிடைக்குது. ஸ்ரீருத்ரத்துல ஸ்ரீருத்ரம் இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ நிறைய பேர் ஸ்ரீருத்ரத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தான் இந்த உலகம் முழுக்க ஓம் நம சிவாயான்னு சொன்னாலும், இல்லை 11வது அணுவாக்கத்தில் வரக்கூடிய மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தையும் இன்னைக்கு பயம் வரும்போதும், மரண பயம் இருக்கும்போதும், உடல் ரீதியான ரோகங்கள் இருக்கும்போதும், மன ரோகங்கள் இருக்கும்போதும் மகாமிருத்யுஞ்சய மந்திரம் அது ஒவ்வொருத்தராலையும் ஜபிக்கப்படுது. ஆழமான மகாமிருத்யுஞ்சய மந்திரம் 16வது அணுவாக்கத்தில் இன்னைக்கு அருள் பிரசாதமா ஸ்ரீருத்ர மூலியமா இந்த பிரம்மாண்டத்துக்கே வழங்கப்பட்டிருக்கு. ஓம் திரையம்பக்கம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாருக்கமையோ வந்தனாத் மிருத்யோர் முக்ஷிய மாமிருதாத். முக்கண் உடையவரே, தெய்வீக நறுமணம் கமலும் மேனியரே, ஆரோக்கியமான ஆன்மீக வாழ்வுக்காக உயர் சக்தியை வழங்கி அனைவரையும் பேணி வளர்ப்பவரே, உம்மை வணங்குகிறோம். பழம் கனிந்து ஒரு கிளையிலிருந்து எவ்வாறு உதிர்கிறதோ, மரணத்தில் இருந்தும் உலக ரீதியான பிணைப்பில் இருந்தும் விடுதலை அளித்து விடுதலை கொடுத்து அழிவில்லாத அந்த அமிர்தத்துவ நிலையை அதை நிலை பெற அதை வழங்குவீராக. அதுதான் இதோட அர்த்தம். என்ன ஒரு அர்த்தம்? அப்போ முக்கண் உடையவரே, இன்னைக்குமே யார் ஒருத்தருக்கு இதுல அத்வைத்த பாவத்திலையும் பார்க்கலாம். இது பரமேஸ்வரன் திரிநேத்திரதாரி திரையம்பக்கம் அதை சொல்லலாம். அதே சமயத்துல ஒவ்வொருத்தருக்கும் இந்த திரிநேத்திரம் திறக்கணும். அந்த திரிநேத்திரம் மூலியமா தான் இந்த சிருஷ்டியை பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் ஈஸ்வரனை பார்க்க முடியும், அந்த ஆத்ம சௌந்தரியத்தை பார்க்க முடியும், நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த பேராற்றலோட இணைய முடியும். எல்லாமே என்னோட சுய பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிற அந்த தெளிவு பிறக்கும் போது அப்பவே அந்த தேகம் தெய்வீக நறுமணம் கமலும் மேனியா மாறிடுது. அப்பவே அது திவ்ய தேகமா மாறிடுது. இல்லைன்னா தேகத்துல துர்மணமும் வீசும். வேர்த்தா துர்மணம் வீசும், ரோகம் வந்தா துர்மணம் வீசும். ஆனா ஞானத்துல இருந்தா, அளப்பரிய அன்புலையும் நிபந்தனையற்ற கருணையில் இருந்தா அது நறுமணம் கமலக்கூடிய மேனியா மாறும். அந்த மேனிக்கு கூட இந்த உலக ரீதியான பிணைப்பிலிருந்து விடுபட்டு உலகமே கடவுள் தான் அப்படிங்கிற அந்த உணர்வோட இந்த ஆன்மீக ஆரோக்கியத்தை சும்மா இன்னைக்கு நிறைய பக்தர்கள் என்னிடம் வந்து கேட்கும்போது கூட உடல் பிரச்சனை இருக்கு சுவாமி, எனக்கு லைஃப் எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்க, உடல் ரீதியான ரோகங்களை சரி பண்ணுங்க. எதுக்கு சரி பண்ணணும்னு ஒரு கேள்வி கேட்டா யாருக்கும் பதில் இல்லை. ஆனா எல்லாமே பரம ஆரோக்கியத்தை பரம அயோக்கியம். இன்னைக்கு வைத்திய சேவை தான் ரொம்ப அறக்கட்டளை மூலியமா முன்னேறக்கூடிய அது என்னோட பிரியமான லவாவோட அவரோட திருவாயிலிருந்து கேட்டோம். எத்தனை வைத்திய சேவை நடந்திருக்கு, இன்னும் நடக்க இருக்கு.
அற்புதமா இருக்கு. ஆனா அது ஒரு பக்கம் சேவை பண்ணாலும், சேவை பண்றதுக்கு அது உடல் நலம் வேணும், பரம ஆரோக்கியம் வேணும், பரம ஆயு வேணும்னு கேட்கும்போது, அந்த ஆன்மீக ஆரோக்கியத்த வழங்குறதுக்கு ஈசன், ருத்ரன் தயாராக இருக்கிறார். அனைவரையும் பேணி வளர்க்கிறார். புஷ்டிவர்தனம். எப்படி ஒரு பழம் கனிந்து, அது கனியும்போது, பழுக்கும்போது, தானாகவே அதோட பாரம் தாங்காம அந்த கிளையிலிருந்து உதிர்ந்து விழுகிறதோ, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உலக ரீதியான பிணைப்பிலிருந்து விடுபடணும். உருவார்க்கம் இவ. உருவார்க்கம் இவ. அந்த அந்த உணர்வுல எங்களை மரணத்திலிருந்தும், மரண பயத்திலிருந்தும், மரணத்திலிருந்து மரணத்தை யாரும் ஜெயிக்க முடியாது. உண்மையா சொல்லணும்னா மரண பயம். மரணம்ங்கிறது தேகத்துக்கு மட்டும்தான். ஆத்மாக்கு இல்ல. அந்த மரணத்திலிருந்தும், மரண பயத்திலிருந்தும் விடுதலை கொடுத்து, உலக ரீதியான பிணைப்பிலிருந்து விடுவித்து, அழிவில்லாத அந்த அமிர்தத்துவ நிலையை நிலை பெற செய்வீராக. நிலை பெற அந்த நிலையை எங்களுக்கு வழங்குவீராக எம்பெருமானே அப்படின்னு மாமிருதாத் அந்த நிலை, அந்த திரையம்பக்க மகாமிருத்யுஞ்சய மந்திரம் அதோட முடியுது. இதையும் ஸ்ரீருத்ரத்துல 11 அணுவாக்கம் தான் கொடுக்குது. ரொம்ப ஒரு மந்திரத்தை நேற்று தான் அதை நான் சொன்னேன். பாவார்த்தத்தோட பரமார்த்தத்தோட ஆழமான உள்ளுணர்வோடு அதை பார்க்கும்போது ஒவ்வொரு மந்திரமும் அதை பரமார்த்தத்தோட ஒரே ஒரு மந்திரம் போதும் உங்களோட ஞான அக்னியை கொழுந்து விட்டு எரிய வைக்கிறதுக்கு, உலகதான பிணைப்பை அறுக்கிறதுக்கு, உலகமே கடவுள்தான் கடவுளோட பிணைப்பிலேயே அந்த பற்றுதலே இருக்கிறதுக்கு ஒரு ஒரு மந்திரத்தோட பரமார்த்தமே போதும். நிறைய நிறைய எண்ணற்ற உபதேசங்களோ பிரவச்சனங்களோ கூட தேவையில்லை. ஆனா உங்களுக்கு அந்த ஆழமான ஏக்கம் இருக்கணும். ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இன்டென்ஸ் ஏர்னிங் டு நோ யுவர் செல்ஃப். அந்த விஷயம் இருக்கும்போதே எல்லாம் தெரிய வந்துடும். ஸ்ரீருத்ரத்தோட மகாத்மியம் ஒவ்வொரு நாளாக பார்த்துட்டு இருந்தாலும் நிறைய புராணத்தில் ஸ்ரீருத்ரத்தோட மகாத்மியத்தை அந்த சின்ன சின்ன கதை மூலியமா, சம்பவங்கள் மூலியமா அவதார புருஷர்களே விளக்கியிருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார், எனக்கு சமநிலைக்கு காரணம் என்றும் நான் ஸ்ரீருத்ரத்தை அதிகாலையில் படிப்பதனால தான், பாராயணம் பண்ணுவதனால தான். ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவே. சப்த ரிஷிகள் ஸ்ரீருத்ரம் ருத்ராபிஷேகத்தை ஸ்ரீருத்ரத்தை நித்திய பாராயணம் பண்ணியிருக்காங்க. மகாரிஷிகள் பண்ணியிருக்காங்க, சித்தர்கள் பண்ணியிருக்காங்க. 63 நாயன்மார்கள்ல பசுபதி நாயனார் ஸ்ரீ ருத்ர பசுபதி நாயனார்னு அவருக்கு பேர் வந்தது. ருத்ரத்தை மட்டும் சொல்லி அவருக்கு மோட்சம் கிடைச்சு கைலாசத்தை பிராப்தி அடைஞ்சார். அதையும் காட்டிலும் ஒரு சின்ன ஒரு சம்பவமும் ஸ்ரீருத்ரத்தோட மகிமையை விளக்குறதுக்கு மகாபாரதத்துல துரோண பருவத்துல இருக்கு. பீஷ்மர் வதம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் 11வது நாள் மகாபாரத யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் துரோணரும் திருஷ்டத்யும்னன் கையால வதம் செய்யப்படுறார். பாண்டவர்களோட வெற்றி கர்ணனால மட்டும் அது கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. எல்லாத்துக்கும் தெள்ள தெளிவா இருக்கு. ஆனா இருந்தாலும் துரோணரோட வதத்துக்கு அப்புறம் அர்ஜுனர் கிருஷ்ணரோட தேர்ல இருந்து அந்த வில்வித்தையில ஈடுபட்டு இருந்தப்போ, இந்த போர்ல ஈடுபட்டு இருந்தப்போ ஒரு அற்புதமான காட்சியை அர்ஜுனர் பார்க்கிறார். அர்ஜுனன் பார்க்கும்போது ஒரு உருவம் திரிசூலம் ஏந்தி முக்தகேஷினா ஜடாமுடியோட முக்தகேஷியா, ஒரு சகசிர கோட்டி தேஜஸ் மாதிரி அந்த அந்த உருவம் சரியா அர்ஜுனனோட கண்ணுக்கு தெரியல. யுத்த பூமி, குருக்ஷேத்திர பூமி. அது அர்ஜுனனுக்கு முன்னாடி அந்த வடிவம் எல்லாத்தையும், அந்த வடிவம் பார்க்கிற இடமெல்லாம் அப்படியே மக்கள், அந்த எதிரி சேனைகள் கொத்து கொத்தா இறக்குறாங்க. அவரோட திரிசூலத்திலேருந்து திரிசூலம் அது அசையும் போதே 1000 அம்புகள் அது எதிரியோட நெஞ்ச பிழைக்குது. இந்த காட்சியை பார்த்தவனையும் அர்ஜுனனுக்கு ரொம்ப ஆச்சரியம்.
கிருஷ்ணர் இந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பாரான்னு கிருஷ்ணரை பார்க்கும்போது கிருஷ்ணர் பொன் சிரிப்புல அது அமைதியா இருக்கார். அப்போ அந்த இடத்துல வேதவியாசர் யுத்த பூமியில பிரத்யேட்சமாகிறார். பிரத்யேட்சமாகி அர்ஜுனனுக்கு நீ பார்த்த காட்சி வேற யாரும் இல்லை, அந்த தேஜஸ் ஸ்வரூபம், சகசிர கோட்டி தேஜஸ் ஸ்வரூபம், உன் கண்ணையே கூசக்கூடிய உன் உன் கண்ணுக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய அந்த உருவம் யார் கண்ணுக்கும் இங்க யுத்த பூமியில தென்படல. கிருஷ்ணரும் நீயும் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கீங்க அர்ஜுனா. அது வேற யாரும் இல்லை, ஸ்ரீருத்ரனே தான். ஸ்ரீருத்ர, நீ சிறந்த சிவபக்தனா இருந்ததுனால பசுபதி ஆஸ்திரத்துக்காக பசுபதாஸ்திரத்துக்காக நீ சிவனை நோக்கி 120 நாள் உபவாசம் இருந்ததுனால, பல நாள் தவம் இருந்ததுனால பசுபதாஸ்திரத்தோட அந்த ஞானமும் உனக்கு கிடைச்சது. அதே சமயத்துல ஸ்ரீருத்ரனோட பாதுகாப்பும் உனக்கு கிடைச்சிருக்கு. அதனால ஸ்ரீருத்ரன் உனக்கு பதிலா இந்த யுத்த பூமியில அவரோட பராக்கிரமத்தை நீ பார்த்துட்டு இருக்க, காட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஸ்ரீருத்ரம் அப்படின்னும் போது ஸ்ரீருத்ரத்தை சொல்ல சொல்ல அபியாசம் பண்ண பண்ண உன் வாழ்க்கை பத்திரமா இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு ஒரு கவச்சமாகவும் இருக்கு. உள்ளுணர்வுல உங்களை அகங்கார மமக்காரத்தையும் அளிக்குது, முக்தியும் கொடுக்குது, உலக ரீதியான தேவைகளையும் பூர்த்தி செய்து பயமில்லாத நிலைக்கும் எடுத்துட்டு போகுது, தன்னலமற்ற நிலையில அன்பையும் வாரி வாரி வழங்குது. இத்தனை அற்புதமும் ஸ்ரீ ருத்ர அபியாசத்துல நடக்குது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு கதை தான் துரோண பர்வதத்துல மகாபாரதத்துல வரக்கூடிய இந்த சிறுகதை. அப்பதான் இது ஸ்ரீருத்ரனே அர்ஜுனனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் பூர்ண நமஸ்காரம் பண்ணி யுத்தத்துல பாண்டவர்கள் ஜெயிக்கிறார்கள். தர்ம யுத்தத்துல தர்மத்துல யார் தர்மத்தை பின்பற்றி இருக்காங்களோ அவங்க ஜெயிச்சாங்க. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, தர்மோ ஈவோ அதோ ஹந்தி. யார் தர்மத்தை பின்பற்றியோ தர்மமே அவங்களுக்கு அழிக்கக்கூடிய ஆயுதமா கருவியா மாறும். யார் தர்மத்தின் வழி நடக்கிறாங்களோ தர்மமே அவங்களுக்கு பாதுகாப்பையும் இல்லை முக்தியும் கொடுக்கும். இதைதான் ஸ்ரீருத்ரத்தோட மகாத்மியம் உணர்த்தது. ஏன்னா இந்த ருத்ராபிஷேகத்துல இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், 3 லகு ருத்ரம், அதாவது 362 தடவை ஸ்ரீருத்ர பாருங்க. 11 முறை பண்றது ஏகாதேசம். 362 தடவை இந்த ஸ்ரீருத்ர பாராயணம் ருத்ராபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த இடத்துல எப்பவுமே ஆனந்தமும் நிம்மதியும் நிலவும். எப்பவுமே ஆனந்தமும் நிம்மதியும். ஆனா அந்த அளவுக்கு கலியுகத்துல பொறுமையா இந்த சாதனாவை பண்ணக்கூடிய 362 ஒரு லகு ருத்ரம்ங்கிறது 121, 2ன்னும் போது 242 பிளஸ் 121. இந்த 362 ருத்ர பாராயணம் நடக்கும் அந்த இடத்துல என்னைக்குமே நிம்மதியும் ஆனந்தமும் நிலை பெறும். ருத்ர பாராயண சிரவணத்தால இவ்வளோ விஷயம் நடக்கும். அதுலயும் எனக்கு இன்னைக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, என்னோட பிரிய ஸ்ரீமான் ஹேமான்ஜியோட இந்த சாய் ஹீலிங் ட்ரஸ்டோட இந்த முக்கியமான அவரோட கஷேத்திரத்துல, இதுவும் என்னோட கஷேத்திரம் தான், இந்த உணர்வோட கஷேத்திரம் தான், இந்துங்க ருத்ர பாராயணமும் ருத்ர அபிஷேகமும் நடந்திருக்கு. கொஞ்சம் முன்னாடி அவர் எனக்கு சாய் ஹீலிங் ட்ரஸ்டோட ஆனுவல் ரிப்போர்ட்டை காட்டினார். அதுல ரொம்ப பிடிச்சிருந்ததே அந்த விஷனும் மிஷனும் தான். அதுல விஷனும் மிஷனும் எப்பவுமே ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ ஒரு அறக்கட்டளைக்கு ஒரு நிறுவனத்துக்கு அது சும்மா ஒரு எழுத்துப்பூர்வமா இருக்கும். அங்க எண்ணிக்கை இருக்காது. எழுத்துக்கும் எண்ணிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் நாங்க பண்ண போறோம், ஒரு தோராயமா இதுதான் எங்களோட விஷன் இருக்கும். ஆனா ரொம்ப அற்புதமா அவர் போட்டிருந்தார், சர்விங் 1 மில்லியன் பெனிஃபிஷரிஸ். 10 மில்லியன் 1 மில்லியன் பெனிஃபிஷரிஸ். சரி, அது 10 மில்லியனே ஆகட்டும் என்னோட ஆசீர்வாதத்துல. அந்த எண்ணிக்கை எனக்கு ரொம்ப
இப்போ உலக ரீதியான வாழ்க்கையில ஒரு நிறுவனத்துக்கு, வியாபாரத்துக்கு ஒரு டார்கெட் இருக்கு. டார்கெட்டுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? இலக்கு. இலக்கு. இலக்கு இருக்கு. சேல்ஸுக்கும் ஒரு இலக்கு இருக்கு. பொருள் ரீதியான விஷயத்துக்கு இவ்ளோ இலக்கு இருக்கும்போது, அருள தரக்கூடிய சேவைக்கு இலக்கு இருக்கக்கூடாதா என்ன? அது இருக்கணும். இப்ப அந்த இலக்க தான் சாய் உணர்வுல இப்ப நடத்திட்டு இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சாய் வைபவத்துல எல்லா வடிவமும், எல்லா அம்சாவதாரமும், சாயோட கருவியா, வாகனமா இருக்கக்கூடிய எல்லா அந்த வடிவமும் அந்த இலக்க நோக்கியே ஓடிட்டு இருக்கு. ஏன்னா, அந்த இலக்கு தான் உங்கள இன்னும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுணர்வ, அந்த தன்னலமற்ற தன்மைய, பயமில்லாத நிலைய, ஆழமான நம்பிக்கைய உங்க மனசுல பதிய வைக்கும். என்ன கேட்டீங்கன்னா, சேவாக்கு 100% டார்கெட் இருந்தே ஆகணும். ஏன்னா, அப்பதான் நடக்கும். பணம் வரட்டும் பண்ணுவோம். பணம் வரட்டும் பண்ணுவோம், பண்ணுவோம்ன்னு சேவாக்கு டார்கெட் வைக்கலன்னா, பணத்து மேல தான் இப்ப டார்கெட் இருக்கு. சேவாக்கு டார்கெட் இல்லைன்னு அர்த்தம். அ பண்ண பண்ண எல்லாம் வரும். நல்ல ஜனம், குணம், மனம், பணமும் வரும். நல்ல சேவகனா, பிற்காலத்துல சாதகனா, அதுக்கப்புறம் இருக்கும்போது கணக்கான்னு சொல்லக்கூடிய பணமும் வந்தே தீரும். இந்த பிரபஞ்சம் நேத்து நான் சத்சங்ல சொன்ன மாரி, இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு பின்னாடியே நிக்கும். பிரபஞ்சமே பின்னாடி நிக்குதுன்னா, நான் உங்க முன்னாடி இருக்கேன்னு அர்த்தம். உணர்வு உங்க முன்னாடி இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா, நிறைய விஷன் மிஷன இந்த வடிவத்துல, இந்த பிறவியில நான் பார்த்துருக்கேன். ஆனா ரொம்ப தெளிவான விஷனா இருந்தது. நான் உண்மையா மனசார அவர பாராட்டுறேன். அ ஏன்னா எழுத்து இல்லாம எண்ணிக்கை. எழுத்து வ அதுவும் பேச மாட்டேன்ட்டாரு. எனக்கு தெரியும். அவருக்கு ஆக்ஷன் தான் பிடிக்கும்னு. மீட்டிங்ல எவ்வளோ காரசாரமா பேசுவாரு. எவ்வளோ கடுமையான ஒரு நிர்வாகி. அ கடுமையான நிர்வாகியா இருந்தால்தான், சில விஷயத்துல அ இந்த சேவைங்கிற இந்த சக்கரமும், இந்த நிறுவனமும் அது வேகமா ஓடும். வேகமா ஓடுறதுக்கும், துல்லியமா சில விஷயம்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கனிவான கண்டிப்பும் அவசியம். அம் அதனால அவரோட மனசார பாராட்டுறேன். பூர்ணமா ஆசீர்வாதம் பண்றேன். அவரோட தேக ஆரோக்கியமும் இன்னும் மனோ ஆரோக்கியம் இருக்கு. ரொம்ப மனதிடம் இருக்கு. அந்த தேக ஆரோக்கியத்துக்கும் நான் குடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது ஆன்மீக ரீதியான கேள்வி இருந்தா கேட்கலாம்.